என் பேர் மகாலட்சுமி. கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருடைய பொண்ணு. ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சி. கட்சின்னு சொல்றதை விட எங்கள் கட்சியில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு போராளிகள்னு சொல்லலாம். தமிழ் தேசியம் ஓங்கணும், தேசியத்தினால் நம் நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ற ஒரு போராளிகள் தான் நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே. சொல்ல போனா ஆமா, நிறைய பேசியிருக்கேன். பாலிடிக்ஸ் தான் அதிகமா பேசுவேன். அவங்க டிவிக்கேவா இருப்பாங்க, நான் என்டிகே. நான் ஒருத்தி மட்டும் எங்க கிளாஸ்ல கத்துவேன். எல்லாம் ஒரு 38 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க எல்லாம் டிவிக்கே, நான் மட்டும் என்டிகே. வாக்குவாதம் தான் நடக்கும். ஒத்தாளா பேசிக்கிட்டு இருப்பேன், பேசுவேன். கருத்து என்னன்னா அவர் நீ ஏன் அந்த கட்சிக்கெல்லாம் போற, 15 வருஷமா பேசிட்டே தான் இருக்கீங்க, பேசிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. நாங்க பாரு இது புதுசுலே எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தேவையானது கூட்டங்கள் கிடையாது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அங்க வர்ற கூட்டத்துல எல்லாருமே கொள்கைக்காகவோ கோட்பாட்டுக்காகவோ வந்தவர்கள் கிடையாது. முக்காவாசி பேர் ரசிகர்கள் கூட்டம் தான். விஜய் கண்ணால பாத்துருவோமா, இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான். அந்த கூட்டம் சேர்ந்தது பரிசு கிடையாது. ஒரு கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தமிழ் தேசிய அரசியல், அந்த புரிதலோட வர்றவர்கள் தான் முக்கியம். அதுலேருந்து எங்க மாநாடுக்கு அதை நினைத்து ஒருத்தவர்கள் வந்தா கூட எங்களுக்கு பெருமை தான். அதே மாதிரி நாங்க 5 லட்சம் பேர்கிட்ட இப்போ வந்திருக்காங்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு பல ஆண்டுகள், 15 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. அது வரைக்குமே இத்தனை ஆட்களை நாங்க சேகரிச்சிருக்கோம். தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்றதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் போது எங்களுக்கு இது பெரிய வெற்றி. இதற்கு மேலேயும் வெற்றிகளை நாங்க வாகை சூடுவோம். அரசியல் ரீதியான்னு சொல்ல முடியாதுன்னு, அரசியல் நினைச்சிட்டு அவங்க ஒண்ணு பேசுவாங்க. அவங்க பேசுறது அவங்க அரசியல். எப்படி சொல்றது, எங்க ஆள் டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, எங்க ஆள் அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு. இது அரசியல். கோட்பாடு என்னடா, கொள்கை என்னடா அப்படின்னா ஒண்ணும் தெரியாது. கொள்கை தானே கொள்கை. விஜய்ங்கிறாங்க, கொள்கைன்னு கேட்டா விஜய் அதான் கொள்கை. அவருக்கு அப்புறம் என்ன கொள்கை அப்படிங்கிறாங்க. இல்ல என்ன சொல்றது, தேர்தல் நிதிக்காக நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வசூல் பண்ணுது. அதை ஜாஸ்தியா விமர்சனம் பண்ணுவாங்க தானே. வயிறு எரிஞ்சதுன்னா பண்ணுவாங்க. வளர்ச்சி நம்ம கிட்ட இருக்கு, வளர்றோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கேலி கிண்டல், அதெல்லாம் தாண்டி வளர்றோம் போது பொறாமை இருக்கும் தான். திரள் நிதிக்கு இவங்க இப்படி பேசுறாங்கல்ல, ஓட்டுக்கு எத்தனை பேர் காசு கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் கேக்குறாங்களா? டேய், ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே, வெக்கமா இல்லையாடா அப்படின்னு அவங்களுக்கு கேட்க துப்பு இருக்கா? அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை போட வைக்கிறாங்க. நாங்க மக்கள் எங்களுக்கு காசு தராங்க, நாங்க அரசியல் செய்யணுங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் என்ன, இதுல கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல போனா இது அறியாமைதான். திரள் நிதிங்கிறது என்ன, எங்களோட வளர்ச்சிக்காக, நம் நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுக்கிற ஒரு பங்கு, அவ்வளவுதான். இவங்க இப்ப எங்க கிட்ட கேக்குறாங்கல்ல, திரள் நிதி வாங்குறீங்க, அது பண்றீங்க இது பண்றீங்க. இதுல அங்கேருந்து அந்த கூட்டத்துல இருந்து யாரையாவது போய் அங்க கேட்க சொல்லுங்க, ஏன்டா ஓட்டு காசு கொடுக்குறீங்க, அது தப்பு இல்லையாடா, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும்ல. அங்க கேட்கறதுக்கு வாய் வர மாட்டேது, இங்க மட்டும் கேட்பாங்க. வயிற்றெரிச்சல், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு வளர்ச்சிங்கும் போது, வளர்ச்சி வருதுன்னா அது கூட விமர்சனங்களும் கிண்டல் கேலி எல்லாம் அதெல்லாம் செய்யும். இந்த மாதிரி வந்தாதான் நமக்கு தெரியும் நாம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால இது எங்களுக்கு வளர்ச்சியா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நிறைய பேர் வயிற்றெரிச்சலும், நிறைய பேர் கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணும்போது தான் நாங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. இலவசம் நாங்க தான் தரமாட்டோம். இலவசம் அப்படிங்கிறது நாங்க எதுல காட்டுவோம்னா, கல்வி மருத்துவத்துல அடிப்படை என்னவோ அதுல நாங்க இலவசம் தருவோம்னு சொல்லுவோம். அவங்களே ஆரம்பத்துல இலவசம் அப்படிங்கும் போது என்னமோ நாங்க புதுசா வர்றப்ப அவங்க அப்படிதானே நினைச்சோம். டிவி கேக்காரங்க ஏதோ நம்மள மாதிரியே ஏதோ புரட்சி நோக்கி போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, இவங்க தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு 2 பேரும் சொல்றாங்க. எதிரா கண்ணு, என்னது, தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு அரசியல் தான் திராவிட அரசியல். இது ரெண்டுமே ஒரே கண்ணுங்கிறாங்க. ஒண்ணுதான் கண்ணு, இன்னொன்னு புண்ணு.
திராவிடங்கிறது புண்ணு, இதை வச்சு இதை சரிதான் பண்ண முடியும். இதை வச்சுட்டு இந்த புரிதலும் இல்லை. இவங்க வந்து இலவசம் கொடுக்குறாங்க. என்ன டப்பா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இவங்க வந்து பானை கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து டபரா கொடுப்பாங்க. வேற ஒரு மாற்றும் கிடையாது. மாற்றுக்காக தான் டிவிக்கே வந்திருக்குன்னு டிவிக்கேல பல பேரை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க குண்டாங் கொடுத்தா நீங்க வந்து டபரா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பூஸ்ட் டப்பாலாம் பேர் போட்டு வருது. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, டபரா நாங்க தரோம். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, குண்டா நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி குண்டானும் பார்த்தமும் தான் வித்துக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற ஒன்னும் நடந்த பாடல. மாற்றவங்க எங்க தான் தேடணுமோ தெரியல. அவங்க வந்து 2026 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? அறியாமை தானே. ஜெயிப்போம் அந்த உடனே எப்படி என்ன ஆட்சியை தூக்கி கொடுத்துருவோமா? எப்படி இப்போ வந்து சின்ன வேலையா இருந்தாலுமே அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்கிறாங்க. நாட்டே சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உங்க கையில தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அறிவில்லாதவங்களா? இல்ல. இப்போ வந்து நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இதுல ஜெயிச்சிரும். ஜெயிச்சாலும் ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லைண்ணே. இப்போ என்ன, இப்போ நான் இது வரைக்கும் நடக்கிறது திராவிட அரசியல். அவரும் திராவிடத்தை தான் கையில் எடுத்திருக்காருங்கும் போது மாற்று ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து என்ன, இன்னும் மிஞ்சி போனா அந்த கட்சி இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் பேருக்கு நடமாடிக்கிட்டு இருக்கும். அவங்களே போய் டிஎம்கேல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இருக்காதுண்ணே. அப்படியே எல்லாம் நம்ம வந்து மக்கள் நீதி மையம் கட்சி இல்லைண்ணே, அது மாதிரியே இவங்களும் போய் சேர்ந்துருவாங்க. அதான் நடக்க போகுது. வேற ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் எல்லாம் அப்படியே சிங்கக்குட்டி மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த எந்த எலி அப்படியே சந்திலெல்லாம் பூரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன பேசிட்டு இருக்காங்க? ஓட்டை இந்த தடவை சதவீதத்தை பாரு, அப்புறம் வந்து நாங்க வந்து எங்களை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சதவீதம் வர்ற எல்லா ஓட்டும் ரசிகர்கள் போடுற ஓட்டு தான். வீட்டுக்கு ஒரு விஜய். எங்க வீட்டுலலாம் என் தம்பி விஜய் ஃபேனு. நீ வந்து காய்கறி அரிஞ்சு தடா ஓட்டு போடுற அப்படின்னு சொன்னா காய்கறி அரிஞ்சு தருவான் எங்க அம்மா சொன்னாங்கன்னா. அந்த மாதிரி அவன் பாட்டுக்கே ஓட்டு போட்டா நான் இது செய்வோம், ஓட்டு போட்டா இது செய்வோம் அப்படின்னு சொன்னா போதும், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, ஓட்டுங்கிறது வந்து இப்ப எனக்கு அரசியல் புரிதல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது. எல்லாரையும் பார்க்கும்போது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்னா என்னங்கறத கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு. அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. அப்படிங்கும் போது ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறவங்களும் நானும் அந்த ஓட்டு ஒன்னாகிடுது. அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கல்வி முறையா நம்மளோட கல்வி முறை இருக்கு. புரிதல் இல்லை சொல்ல போனா. கவலையா தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டை நினைச்சா. இதுவே எடுத்துக்கோங்க, நாங்க வந்த உடனே இப்ப இவங்க வந்திருக்காங்களா, கன்ஃபார்மா ஜெயிக்க போறதுக்கு கிடையாது. ஓட்டு சதவீதம் வருமே தவிர ஜெயிக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க இப்போ வந்து 2500 ரூபா, அவங்க 2000 ரூபா தராங்களா, அவர் 2500 ரூபா தராரா, நான் 3000 ரூபா தரனா அப்படின்னு தான் போட்டி போயிட்டு இருக்க தவிர இது எதற்கான வழினா வந்து என்ன நீங்க முதல்வர் ஆக்குங்க, நான் கிராமத்துக்கு வரவங்கெல்லாம் பார்க்க அப்படிங்கிறாரு. ஓட்டு போட்டு நான் வந்து உன்னை ஜெயிக்க வச்சாதான் நான் வந்து உன்னை பார்க்க முடியும்னா என்ன இது? எல்லாம் புரிதல் இல்லாதது, சுத்தமா புரிதல் இல்லாதது. 15 வருஷமா நாங்களும் இருக்கோம். பல இன்னல்கள், பல சோதனைகள், பல கேலி கிண்டல், இது எல்லாத்தையும் தாண்டி 15 வருஷத்துக்கு அப்புறமும் எங்க கட்சி நிலைச்சு நிக்குது. எது கூடயும் கூட்டணி இல்லை. திராவிடம் அப்படிங்கிறத கொள்கையை இதுவரைக்கும் நாங்க பேசினது கிடையாது. தமிழ் தேசியம் ஒன்றே ஒன்றுதான் எங்களோட இலக்கு. அதை வச்சுட்டு 15 வருஷம் நாங்க வந்து போராடி இருக்கோம். இப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க சட்டமன்றத்துக்குள்ளார போனாலும் எங்க கட்சிக்கு 15 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு வெற்றி சொல்ல போனா. மாத்திங்கும் போது அதான் சொல்லட்டும்னே. இப்ப அந்த சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து பெரியப்பா செந்தமிழன் சீமான் வந்து 3/4 மணி நேரம் பேசிக்காருன்னு வைங்களேன். அதெல்லாம் பார்க்காதவங்க, ரீல்ஸ்ல சும்மா 2 செகண்ட் வருது இல்ல, அதை அப்படியே தள்ளி விட்டு போறவங்க. ட்ரோல் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு, அதை பேசலன்னா ஏஐ வச்சு மாத்தணுங்க. சரி பேசினா நீ கருத்தியல் ரீதியா பேசுறா, அவரு என்னமோ பேசிட்டு போறாரு. கருத்தியல் ரீதியா என் கூட ஒத்தைக்கு சண்டைக்கு வரியா, நான் வரேன். கருத்தியல் ரீதியா உன்னோட கருத்து என்ன, திராவிட கருத்தை முன்வைக்கிறியா, நான் தமிழ் தேசிய கருத்தை முன்வைக்கிறேன், வா சண்டைக்கு வா, ஒத்தை பாத்துக்கலாம் அப்படிங்கறத விட்டு அவரு மாத்தி பேசுறாரு. உங்க ஆளு மாத்தி பேசுறாருன்னா அது என்ன காரணம் அப்படிங்கறத நீ வச்சு பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி அவர் வந்து ஈவேராவை சப்போர்ட் பண்ணாரு. எடுத்துக்காட்டுக்கு எதை சொல்ல மாத்தி பேசுறதுக்கு
ஈவேராவை சப்போர்ட் பண்ணாரு, நான் தான் வந்து கொள்கை பேரன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஈவேராவை எங்க கட்சிக்காரங்க திட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இதற்கான விளக்கம் நான் சொல்றேன். என்னன்னா 2009க்கு முன்னாடி தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னே தமிழ் மக்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாது. திராவிடத்துக்கு அர்த்தமே தெரியாம தான் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். அந்த நேரத்துல ஈழத்துல படுகொலைகள் நடக்குது. அதற்கு காரணம் யாருன்னு இந்தாண்டு திரும்பி பார்க்கும்போது திராவிட கட்சிகள். அப்ப இவங்களுக்கு எதிராக தான் இது வரைக்கும் நம்ம வந்து பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னே தெரியாம பெரியாரை புகழ்ந்து 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 நம்ம முன்னோர்கள் பேசவும் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி நமக்கு துரோகம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசும்போது மாற்றங்கிறது வந்து இப்ப நீ தப்பு பண்றேன்னா ஆனா நீங்க தப்பு பண்றீங்கன்னா வந்து நீங்க தப்பு பண்றீங்கன்னு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நீங்க தப்பு பண்றது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை எதிர்த்து பேசிதானே ஆகணும். அதுதான் அவரும் என் செந்தமிழன் சீமான் பெரியப்பாவும் பண்றாரு. அதை விட்டுட்டு இப்போ 2009ல 8ல நீ பேசுன இப்ப மாத்தி பேசுற அப்படின்னா மாத்தி பேசுறது காரணத்தை தேடுறா. அப்புறம் வந்து ஒத்தை கொத்த வா பேசு, கருத்தியல் ரீதியா பேசுறியா, நான் ஒத்தை கொத்த வரேன் பேசுவோம். அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி பேசுறாரு, மாத்தி பேசுறாருன்னா அதற்கான காரணத்தை நீ பேசு. இளைஞர்களுக்கு கருத்து என்னன்னா, எனக்கு 19 வயசு தான், நான் கருத்து பேசுற அளவுக்குலாம் வந்து அதான் அந்த அளவுக்கு நானும் அரசியல் புரிதல் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடணும் அப்படிங்கும் போது கருத்தியல் ரீதியா நம் நாட்டுக்கு அடிப்படையா என்ன தேவையோ அதை பார்த்து நீ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடு. அவரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, பெரிய வேலையை விட்டு வந்திருக்கிறாரு, அதனால நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். அது தவறு. அவர் என்ன நமக்கு நல்லது செய்யறாரு, ஆட்சிக்கு வந்தா என்ன நல்லது செய்வார். 2500 ரூபா பணம் கொடுப்பாருங்கிறதுக்காக ஓட்டு போடக்கூடாது. கல்வி உனக்கு நான் தரேன், கல்வி உனக்கு வேலை வாய்ப்பு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அது உனக்கு ஏற்கத்தக்கதா இருக்குன்னா நீ ஓட்டு போடு. அதை விட்டுட்டு அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, வேலையை விட்டு வந்திருக்கிறாரு, எல்லாம் வேலையை விட்டு தான் வந்திருக்காங்க. அரசியல் செய்யறவங்க எல்லாருமே பல கஷ்டங்களையும் தாண்டி தானே வந்திருக்காங்க. இதை விட பெரிய கஷ்டங்கள் பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு அவர் நடிச்சிருக்கிறாரு அதனால அவர் என் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தளபதி ஃபேன் தான். ஏன் ஓட்டு அவருக்கு கிடையாதுன்னு எனக்கு கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியா எனக்கு எது மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குதோ, எது என் மனசுக்கு எனக்கு நம் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு தோணுதோ அதுக்கு தான் ஓட்டு போடணுமே தவிர இந்த கொள்கை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க மாதிரிதான் ஓட்டு போடக்கூடாது. எடுத்துக்காட்டு இதுதான். நன்றிண்ணா.